வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில நம்ம கடந்த வாரம் பங்கு சந்தையில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை பார்க்க போறோம். இதுல முக்கியமா கொரோனா வைரஸுடைய நியூ முட்டேட் அந்த கொரோனா வைரஸ்ல புது வகையான ஒரு வைரஸ் வந்திருக்கிறது, யூகேல வந்திருக்கிறத பத்தி பார்க்க போறோம். பிஆர்எக்ஸிட் டீலை பத்தி பார்க்க போறோம். ஐடி செக்டார் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கோல்ட்மேன் சாச்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போறோம். மிஸ்ஸஸ் பெக்டர் ஐபிஓ முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதோடைய ரேட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். டாடா மோட்டர்ஸோடைய அவருடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். முக்கியமாக மோஸ்ட்லி நம்மளுடைய இந்த காணொலி முழுக்க யூகே சுற்றியே இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே யூகே உடைய பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நடந்திருக்கு மோஸ்ட்லி, அந்த மிஸ்ஸஸ் பெக்டரை தவிர. ஸோ ஒன்று பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டை பற்றி கரெக்டாக ஓல் வீக், அதாவது 4 நாள் தான் நடந்துச்சு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை லீவு. அந்த 4 நாளும் அந்த மார்க்கெட்டை நம்ம உன்னிப்பு கவனிச்சு பார்த்தோன்னாக்கா ஒரு டவுன் அப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஜிக்ஜாக் ஃபார்மேட் தான் இருந்துச்சு. முக்கியமாக நம்ம திங்க அமைக்கும்போது டவுனில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக டவுனில் போயிட்டு மறுபடியும் வந்துச்சு. முக்கியமாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, கொரோனா வைரஸ்லேயே ஒரு புது வகையான மூட்டேட்னு சொல்கிறாங்க. ஒரு மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு கொரோனா வைரஸ் புதுசாக பரவி இருக்கு யூகேல அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஊடகங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செய்தியால் சில கண்ட்ரிஸ் வந்து அந்த பரவாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ளைட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா ஒருபடி மேலேயே போய் உலகத்திற்கு அத்தனை நாடுகளுடைய ஃப்ளைட்ஸும் அவங்க வர வேணாம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாங்க. மீதி நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற கண்ட்ரிலாம் யூகே ஃப்ளைட்ஸ் மட்டும் வர வேணாம், இந்தியா கூட யூகே ஃப்ளைட்ஸ் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த புது வகையான கொரோனா வைரஸ் எங்கேயும் பரவிடக்கூடாது அப்படிங்கிற இதில். இது இன்னொரு பிரச்சனைனாக்கா, இப்போ வேக்சின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் அந்த வேக்சினாலும் அந்த கொரோனா கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு 2 விதமான கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஆனால் மாடர்னா கம்பெனி கூட சொல்லியிருக்காங்க, நம்ம பொதுவாக இந்த மருந்தை கண்ட்ரோல் பண்ணோம் அந்த புது கொரோனாவை, இல்லைன்னா 3 வாரத்துக்குள்ள நம்மளால அந்த கொரோனாவுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட முடியும், வெளியிட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த புதுவிதமான கொரோனா தான் நம்மளுடைய இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் நிகழ்ந்த மார்க்கெட் டவுனுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இதை பற்றி செய்தி தொடர்ந்து வருது, பார்ப்போம். நம்ம அடுத்த இந்த வீக்கில் வந்து நம்ம முக்கியமாக இது வந்து வியாழக்கிழமை வீக்கெண்டில் தான் இருந்துச்சு. வியாழக்கிழமை நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. பிஆர்எக்ஸிட் டீல் ஆக்சுவலாக December 31 எக்ஸிக்யூட் ஆகிடணும், அதாவது பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டாக இருந்துச்சு. அதில் வந்து பல பிரச்சனை உண்டு. முக்கியமாக வந்து பிஸ்னஸ் ரூல்ஸ், பார்டர் தானே ஃபிஷிங்கு, மீன் பிடித்தல், இந்த வியாபார ரூல்ஸ்லாம் கரெக்டான ஒரு அக்ரிமெண்ட் வர முடியாமல் இருந்துச்சு. ஆனால் வியாழக்கிழமை ஈவினிங் அந்த செய்தி இந்த ஒரு முடிவுக்கு, அதாவது ஒரு டீலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதை வந்து யூகே பிரதமர் போரிஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீன் பிடித்தல் பிஸ்னஸ், அந்த இப்போ வந்து 2 நாட்டு மக்களும் இங்கிலாண்டில் இருக்காங்க, அதாவது யூரோப்பியனில் இருக்க மக்களும் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்காங்க, இங்கிலாந்து மக்கள் வந்து யூரோப்பியன் தெற்கு நாட்டில் இருக்காங்க. அவங்கள பற்றி இதை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துட்டதாகவும், ஒரு டீலுக்கு நம்ம யூரோப்பியன் யூனியனும் யூகேவும் அக்செப்ட் பண்ணிட்டதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீலை பற்றி, அதாவது இதனால வந்துட்டு என்னென்ன அந்த டீல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு செய்தி நீங்கள் வெளியிடுறோம். முக்கியமாக இதை பற்றி இது தொடர்பாக வந்து ஓட்டிக்கு வந்து பார்லிமெண்ட் December 30 அன்னைக்கு December 30 வந்து நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் ரூல்ஸ் பற்றி, ஸோ பிஆர்எக்ஸிட் ஒரு அக்ரிமெண்ட்டே இல்லாமல், எப்படியா இருந்தாலும் நோ அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட்டே இல்லாமல் பிஆர்எக்ஸிட் நடந்துடும் எல்லாம் பயந்தாங்க. அது பல குழப்பம் வழிவகுக்கும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் இது ஒரு நல்ல செய்தி தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். யூகே சம்மந்தமாக அவங்க அங்கே அதிகமான தொழில் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸில் 49% ரெவென்யூ வந்து யூரோப்லேயும் யூகேலேருந்து வருது.
ஓகேங்களா. டாடா மோட்டார்ஸ் 33% முக்கியமா ஜேஎல்ஆர் சில்ஸ்லாம் அங்க புரொடக்ஷன் சில்ஸ்லாம் அங்க நெறைய பண்றாங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து 33% வருது. மதர்சன் சுமிக்கு வந்து 27% அங்க ரெவென்யூஸ் வந்துட்டு யூரோப்லயும், யுகேலயும். இன்னும் சொல்லப்போனா இப்போ ஒரு ஐடி செக்டார் வைஸ் பார்த்தோம்னாக்கா, மாஸ்டெக் வந்து 72% வருது. டாடா எல்எக்ஸிக்கு 41%, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து 38%, கோஃபோர்ஜ் 37%, ரூட் மொபைலுக்கு வந்து 33%, கேபிஐடி 31%, டிசிஎஸ்க்கு 31%, ஹச்சிஎல் டெக் 27% ரெவென்யூ வந்துட்டுருக்கு. சியான்ட்டுக்கு வந்து 27% ரெவென்யூ வந்துட்டுருக்கு. டெக் மகேந்திரா 27% ரெவென்யூ வருது. எக்லாக்ஸ் 27% ரெவென்யூ வருது யூகேலேருந்து. இன்ஃபோசிஸ்க்கு 24% ரெவென்யூ வருது. விப்ரோ 24% ரெவென்யூ வருது. மைண்ட்ரிக்கு 17% ரெவென்யூ யூகேலயும், யூரோப்லேருந்தும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி டாடா ஸ்டீல்ஸில் வந்து முக்கியமாக 55% யூரோப் அண்ட் யூகேலேருந்து ரெவென்யூஸ் வருது. எஸ்ஆர்எஃப் 17% ரெவென்யூ யூரோப்லேயும், யூகேலையும். யூபிஎலுக்கு வந்து 15%, டாடா கெமிக்கல்ஸ் 13%, பிஏ இண்டஸ்ட்ரிக்கு 8%. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்சுவலா இது இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நம்ம முன்ன சொன்ன நியூ மூட்டன்ட் லாக்டவுன் இன் யூகே இதனாலையும் இந்த உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். இந்த பிஆர் எக்ஸிட்லையும் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த பிஆர் எக்ஸிட்ல வந்து அவங்க போடுற அக்ரிமெண்ட்ஸ் எந்த கம்பெனி சாதகமாக இருக்கு இல்லைங்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி சிந்திக்கலாம். அதே நேரத்தில் லாக்டவுன்ஸ் இன்னும் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த இயர் 2 வீக் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால அது என்ன நடக்குதுங்கிறது லாக்டவுன்ஸ் புது மூட்டன்ட்டு கொரோனா புது மூட்டன்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது, என்ன நடக்க போகுது, அதுக்காக வேக்சின்ஸ் இருக்கா இல்லை அடுத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் இந்த கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இந்த கொரோனா வைரஸால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று யூகே. ஆனால் அவங்க வந்து ஈவன் தோ இந்த லாக்டவுனில் இருந்தாலும் Q3 ஜிடிபி growth 16% காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எதிர்பார்க்குற வந்திருக்கு. எல்லாருமே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்கல. யூகே வந்து 60% ஜிடிபி growth Q3 காட்டியிருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி தான். அதே மாதிரி கோல்ட்மேன் சச்சஸ் வந்து ஐடி செக்டர் இருக்க கம்பெனிஸை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, டிசிஎஸ், டெக் மகேந்திரா, எம்பசி இதெல்லாம் பை கொடுத்துருக்காங்க. விப்ரோ மட்டும் செல் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து நியூட்ரல் ஃபார் ஹச்சிஎல்க்கும் எல்என்டி இன்ஃபோடெக்கும் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐடி செக்டருக்கு சாதகமான செய்தி தான். கடந்த வாரத்தில் ரிலீஸ் வந்த செய்திப்படி இதோட விளைவுகளும் நம்ம கடந்த வாரம் பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலாக ஐடி ஷேர்ஸ் நல்லா ஒரு அப் இருந்துச்சு இந்த கடந்த வாரத்தில். அதாவது ஐடி அவுட் சோர்சிங்கில் வந்து ஒரு தேர்ட் வேவே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா ஒரு எழுச்சி வரப்போகுது அவுட் சோர்சிங்கில். சைக்கிள் அது இன்னும் அது வரப்போகுதுங்கிறதுனால இந்த பைக் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இந்தியன் ஐடி செக்டர் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான செய்தி என்பதை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கொரோனா இம்பேக்ட் வந்து டிஜிட்டலைசேஷனை ரொம்ப வேகப்படுத்தியிருக்கிறதாகவும் ஒர்க் ஃப்ரம் எனிவேர் அப்படிங்கிறலாம் வந்துட்டு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துருக்கிறதாவும் ஐடி கம்பெனிஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துருக்கிறதாவும் வந்து கோல்ட்மேன் சச்சஸ் சொல்லியிருக்காங்க. இது ஐடி செக்டருக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கப்படுது. ஏன்னா கொரோனாவால் எங்கள் வீட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறோம், ஐடி எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் பல செலவுகளும் மிச்சமாக ஐடி கம்பெனிஸ்க்கு. அதே நேரத்தில் அவங்க ஒர்க்கும் வந்து எங்கேயும் தலைவிடாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கொரோனா வந்தனால மக்களுக்கும் வந்து அதிகமாக கம்ப்யூட்டரைசேஷன் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து இதுக்கு ஐடி கம்பெனி சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி செக்டருக்கு ஒரு சாதகமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சாதகமான ஒரு செய்தி தான் இது. அதோட விளைவுகள் கடந்த வாரத்தில் பார்க்க முடிஞ்சு. நம்ம ஐடி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி ஷேர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருந்துச்சு. அடுத்து போரோசில் ரினியூவபிள்ஸ். இவங்க போரோசில் ரினியூவபிள்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு பெரும் போட்டியாக இருந்தது சைனாலேருந்து இறக்குமதிகள், மலேசியாவிலேருந்து வர இறக்குமதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக மலேசியாவிலேருந்து வர இறக்குமதிகளுக்கு ஒரு புது டேக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து போரோசிலுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
போரோசில்டு சிஇஓ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கடந்த 5 நாளுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூட்ல இருந்துச்சு இந்த ஷேரு. இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஷேர்ன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்தி விரும்பி இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம அவ்வளோ எதிர்பார்த்த மிஸ்ஸஸ் பெக்டார் ஐபிஓ முடிஞ்சிச்சு. ஷேர் லிஸ்ட் ஆயிடுச்சு. அது கடைசி நேரத்தில் அதிரடியாக டேட்டுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஐபிஓவில் பிட்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ₹288. பட்டு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது ₹500 பக்கத்தில் லிஸ்ட் ஆகிட்டு அதுவும் 592ல் ஃபஸ்ட் நாள் முடிஞ்சு. இந்த ஐபிஓவில் ஷேர் கிடைச்சவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், பம்பர் ப்ரைஸ் தான் சொல்லணும். இந்த மிஸ்ஸஸ் பெக்டார் வாங்கினவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், ஷேர் கிடைச்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து யூகேல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. ஸோ கொரோனா வைரஸால் அது இன்பெக்ட் ஆகிருக்கும். அதனால ஷேர்ஸ் இன்பெக்ட் ஆகிருக்குன்ற பயத்தில் ஷேர் ரேட்டில் விழுந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் மறுபடியும். ஆனால் அந்த பயம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க இந்த செகண்ட் மியூட்டன்ட் கொரோனா வைரஸ் வந்து பற்றி செய்தி வரதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டார்கெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பிஸ்னஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வைரஸ் வந்த பின்னாடி ஷேர் மார்க்கெட் விழும்போது அதில் மக்கள் இந்த ஷேர் வித்துட்டு வெளியேறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாக இந்த செய்தி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த அவங்களுடைய டார்கெட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அந்த டார்கெட்ஸ் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் முக்கியமாக அவங்க சொல்கிறோன்னா இந்த கொரோனா வைரஸால் வர இம்பேக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த புது மியூட்டன்ட்டால் வர விளைவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸ் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த டார்கெட் அங்கே ரீச் ஆகும். ஸோ அவங்க சொன்ன டார்கெட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தியுடைய அடிப்படை. நண்பர்களே, இந்த கடந்த 4 நாட்கள் தான் மார்க்கெட் இருந்துச்சு. அது முக்கியமாக இந்த கொரோனா இம்பேக்ட்ஸ் பற்றி செய்திகள், பிஆர்எக்ஸிட்டை பற்றிய பயம், இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டை கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டை ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் மார்க்கெட் நமக்கு இந்த வாரம். இதுதான் நண்பர்களே கடந்த வாரம் பங்குச்சந்தையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள். இதை உங்களை வைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.